இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மீன் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டோம். அதுக்கு ஒரு பேஸ்ட்டு, தக்காளி, தேங்காய், முந்திரி, கொஞ்சம் சோம்பு போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போது இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், லவங்கம், கல்பாசி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி இலை இது அப்படியே அதில் போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது நீங்கள் சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, புலாவுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. 4 in 1 தான் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். நான் ரைஸுக்கு நான் புலாவ் பண்ணேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு, இது கூட என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு. இப்போது இதை நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரியட்டும். ஏன்னா அப்போ தான் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த நம்ம மீன் மேக்கர் புழிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். அதோட மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி ஒரு 5 to 10 minutesல இது ரெடி ஆகிடுங்க. பார்ப்போம். நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எந்த அளவு தண்ணி ஊற்றணும், இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரைஸோடு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்றப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். இது ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.